அதனால அப்பப்ப திமுகவினுடைய நம்முடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவருக்கு அவர் எல்லாத்தையும் மறந்துடுவார். இந்த ஹிந்தி மட்டும் கண்ணுக்கு தெரியும், ஹிந்தி மட்டும் அப்படி பார்ப்பார். எவன்டா ஹிந்தி பேசுறது, எவன்டா யூபியில் ஹிந்தி பேசுறான் அப்படி, வேற எதுவுமே அவர் கண்ணுக்கு தெரியாது. அதனாலதான் இப்ப அப்பப்ப கூலிங் கிளாஸையும் போட ஆரம்பிச்சிட்டார். அன்பு சொந்தங்களை வந்தா கேட்கணுங்கம்மா, நீங்கெல்லாம் ஏன்னா அற்புதமான மனிதர்கள். நீங்க என்ன பண்றீங்க, நாங்கம்மா ரொம்ப நல்லவங்களா இருக்கிறீங்க. அதனாலதான் அந்த தீய சக்திகள் நம்மளை ஆள்றாங்க. பொறுத்து பொறுத்து போய்க்கிறீங்க, போய் பொறுத்து போயான்னு விட்டுறீங்க. ஏமாத்தினா கூட ஏமாத்தி தொலைன்னு விட்டுறீங்க. அம்மா நல்லவங்களை பயன்படுத்தி இந்த தீய சக்தி ஆதிக்கத்தில் இருக்கு. தட்டி கேட்க வேண்டிய நேரம் 2026 சட்டமன்ற தேர்தல். இங்க இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு சொந்தங்கள் எல்லாம் நீங்க தட்டி கேட்கணும், இவங்களை விடக்கூடாதுங்க ஐயா. சமீபத்தில் ஒரு நண்பர் ஒருத்தர் ஹைதராபாத் வந்து சென்னைக்கு வந்தார். அண்ணே உங்க மாநிலத்தில் நம்பர் 2 டுபாக்கூர் யாருன்னு கேட்டார். நான் கேட்டேன், அண்ணே நம்பர் 1 டுபாக்கூர் யாருன்னு கேட்கலையானே. அண்ணே அது ஸ்டாலின் ஐயான்னு தெரியும், நம்பர் 2 நேரா சொல்லுங்க. எதற்காக இந்த வார்த்தையை நான் பயன்படுத்துறேனாங்க, இவர்களாகவே இவங்களுக்கு ஒரு பட்டம் கொடுத்துக்கிறாங்க. திராவிட மாடல் முதலமைச்சர். உதயநிதி ஸ்டாலினுக்கு 6 பேர் வச்சாங்க, 6 பேருமே ஒட்டல. ஃபர்ஸ்ட் ஒரு பேர் வச்சாங்க, சின்னவரே அப்படின்னு வச்சாரு. ஒருத்தனும் மாண்பானவரே, இளைய சூரியனே, அவனும் மாசம் மாசம் போஸ்ட் அடிச்சு ஒட்டி ஒட்டி பாக்குறான். ஒரு பேரு ஒட்டாம இன்னைக்கு 6வது பேர்ல நிக்கிறான். லான்ச்சிங்கா நடந்துகிட்டே இருக்குது. ஐயா ஏற்கனவே சொன்னது போல இந்தியாவில் அதிக கடன் இருக்கக்கூடிய மாநிலம் நாம, 9.5 லட்சம் கோடி. கடந்த 4 ஆண்டுல மட்டுமே தமிழகத்தில் சிறு குறு நிறுவனங்கள் 9492 நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் அதிகமான நிறுவனங்கள், சிறு குறு நிறுவனங்கள் மூடப்பட்ட ஒரு மாநிலம் தமிழ்நாடு. என கரண்ட் பிரச்சனை, எவன்டே போய் கப்பம் கட்டணும். பக்கத்தில் முதலமைச்சருடைய மருமகன் சபரீசன் அவர்களுக்கு ஒரு சோலார் ஃபார்ம் இருக்கு. ஆனா எந்த ஊர்ல இருக்கு? அம்பாசமுத்திரம் பக்கத்தில் முதலமைச்சருடைய மருமகன் சபரீசனுக்கு ஒரு சோலார் ஃபார்ம். அந்த சோலார் ஃபார்முக்கு நீங்க போகணும்னா தனியார்கிட்ட இருந்து நிலத்தை வாங்கி 3 கிலோமீட்டருக்கு ரோடு போட்டிருக்காங்க. நீங்க போய் பார்த்துட்டு வரணும். அந்த பக்கம் போனீங்கன்னா இங்க நடக்கக்கூடிய அநியாயம், தனியார்கிட்ட இருந்து நிலத்தை வாங்கி 3 கிலோமீட்டர் ரோடு போட்டிருக்காங்க. ஏன்னா இவங்கெல்லாம் நடந்து வரும் பொழுது எஜமான் காலடி மண்ணெடுத்து நல்ல கைக்கு பின்னாடி பாடிக்கிட்டே வருவாங்க. எதுவுமே ஆகாம மருமகம் போயிட்டு வரணும். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு கோபம் வருதுன்னு யோசிச்சு பாருங்க, எவ்வளவு கோபம் வருதுன்னு யோசிச்சு பாருங்க. குடும்பம் மற்றும் செல்வ செழிப்பிலே குலைந்து கொண்டிருக்கின்றார்கள். மக்களுக்கு எதுவுமே இல்லை. 9492 சிறு குறு நிறுவனங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மூடிட்டாங்க ஐயா. 33,000 கோடி டாஸ்மார்க் வருமானம் ஆட்சிக்கு வந்த பொழுது. இன்னைக்கு டாஸ்மார்க் வருமானம் 50,000 கோடி. 48% டாஸ்மாக் வருமானம் 4 வருஷத்துல உயர்ந்திருக்கு. யாரு சொத்தாவது 48% உயர்ந்திருக்குங்களாங்க ஐயா? தமிழ்நாட்டினுடைய டாஸ்மாக் வருமானம் 48% திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு உயர்ந்திருக்கிறது. ஆனா சாமானிய மனிதனுடைய சொத்தோ வருமானமோ தமிழகத்திலே 48% உயரவில்லை. அன்பு சொந்தங்கள், அதுவும் உங்க கவனத்துக்கு கொண்டு வர. இது மட்டும் இல்லைங்க, ஊழல் நிறைந்த ஒரு அரசாக மாறி இருக்கு.